குருட்ட சீடன் ஒருத்தர் போய் கேட்குறாரு. குருவே, என் வாழ்க்கையில ஒரே பிரச்சனைகளா வருது. ஒரு பிரச்சனைய சால்வ் பண்ணா, தொடர்ந்து இன்னொரு பிரச்சனை வந்துருது. இது எப்படி என்னால சமாளிக்கிறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி குருட்ட கேட்கும்போது, குரு அவர நேரா சமையல் கட்டுக்கு கூட்டு போய், ஒரு 3 பாத்திரத்துல தண்ணி எடுத்து அத அடுப்புல வச்சு சூடு பண்றாரு. ஒரு பாத்திரத்துல உருளைக்கிழங்கு, ஒரு பாத்திரத்துல முட்டை, ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் காப்பி தூள் போடுறாரு. இத 3யும் போட்டு ஒரு 15 நிமிஷம் காத்திருக்காரு. இந்த சீடனும் இவரு என்ன பண்றாருங்கிறது புரியாம, ஒரே குழப்பத்துல இத கவனிச்சுட்டு இருக்கான். 15 நிமிஷம் ஆனோனே 3 அடுப்பையும் நிறுத்திட்டு, "இப்போ உன் கண்ணுக்கு என்ன தெரியுது?" அப்படின்னு சொல்லி அவரு கேட்குறாரு. அப்போ அந்த சீடன் சொல்றான், "அதே உருளைக்கிழங்கு, முட்டை, காஃபி தூள் தான் தெரியுது." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல இன்னும் கூர்மையா கவனிச்சு சொல்லு." அப்படிங்கும்போது தான், அந்த உருளைக்கிழங்க கையில தொட்டு பார்க்குறான். முன்ன இறுக்கமா இருந்தது. ஆனா இப்போ அது மென்மையா இருக்கு. அதே மாரி முட்டை முன்ன எளிமையா உடையக்கூடிய அளவுல இருந்தது. இப்ப அந்த ஓட்ட அவன் உடைச்சு பார்க்கும்போது, அங்க உள்ள ஒரு ஹார்ட் லேயர் ஃபார்ம் ஆயி அது வெந்திருந்தது. அதே மாரி இந்த காப்பி தூள் தண்ணீல போட்டோனே நல்லா கரைஞ்சு, ஒரு நல்ல ஒரு மணத்தோட ஒரு காஃபியா மாறி இருந்தது. அப்ப அந்த குரு அந்த சீடன்ட்ட சொன்னாரு, "இதே மாரி தான் நம்ம வாழ்க்கையில நெறையா சிக்கல்கள், பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். வெளிய இருக்கக்கூடிய மனிதர்களும் நமக்கு நெறையா இன்னல்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்க சூழல்ல, அந்த சிக்கல்களெல்லாம் நம்ம எப்படி ஏத்துக்கிறோம்? நம்ம அதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுக்குறோம்? அதுக்கு எந்த வகையில நம்மளோட வளர்ச்சிக்கு அது உதவுற மாரி நம்மள தயார்படுத்திக்கிட்டு, அதுக்கேத்த மாரி உழைக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால வரக்கூடிய சிக்கல்கள நமக்கு ஒரு தடையா கருதாம, ஒரு வாய்ப்பா கருதி, நம்ம முன்னேற்றம் நோக்கி போணும் அப்படின்னு சொல்லி அந்த சீடனுக்கு சொன்னாரு.